வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் அதிகமான கொழுப்பு இருக்கிறதால அது நம்முடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பு, இதயம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. தேங்காயும் அது சார்ந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை கிடையாதுங்க மக்களே. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குங்க. அதை சார்ந்து செய்யக்கூடிய தேங்காய் பால்லுமே நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போ தேங்காய் பால் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். விட்டமின் சி, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோத்தெனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம், இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குங்க. அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் தேங்காய் பழம் உங்களுடைய உணவுகள் அவசியம் எடுத்துக்கொள்ளணும். இப்போ ரத்த சோகை நோய் உங்களுக்கு எதனால் ஏற்படுதுன்னா இரும்புச்சத்து குறைபாடால் ஏற்படுது. இரும்புச்சத்து குறையும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் உங்களுக்கு குறையுங்க. ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். ஆகையால் இந்த இரும்புச்சத்து குறைபாடை நம்ம தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பால் நமக்கு போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து கொடுத்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இதனால் போதுமான அளவுக்கு ஆக்சிஜனுடைய சப்ளை நமக்கு கிடைக்கிறதால ரத்த சோகை ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டுலாம். ஒரு கப் தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தில் 25% நமக்கு கிடைச்சிடும். எனவே சிறியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க, வயதானவர்கள் என அனைவருமே தேங்காய் பால் அருந்தும் போது இரும்புச்சத்து கிடைத்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ரத்தத்தில் கிருமி தொற்றும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் ஒரு சரியான தீர்வாக இருக்குங்க. அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே உங்களுடைய பசியை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால் அதிக உணவு சாப்பிடுவதை தடுத்து உடல் எடையை அதிகரிக்கிறத நீங்கள் தடுக்கலாம். இப்போ உடல் எடையை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலே கம்மி, அதாவது உடல் எடையை நீங்கள் கட்டுக்கோப்பாக வைக்கணும். நீங்கள் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் சாத்தியப்படும். ஸோ இப்போ தேங்காய் பால்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அங்கேவே உங்களுடைய வெயிட் அதிகமாகாமல் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டுக்கோப்பான உடலமைப்பு, தொப்பை எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த வெயிட் லாஸ் பாசிபிள் பண்ணிக்கிறதுக்கு தேங்காய் பாலை நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் செலினியம் சத்து இருக்கக்கூடிய தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா தேங்காய் பாலில் செலினியம் சத்து அதிகமாகவே இருக்குது. இப்போ கீழ்வாதம், முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய, வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே போல் இந்த தேங்காய் பாலில் அதிக அளவு பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த சம்பந்தமான பிரச்சனை, ரத்த நாளங்களில் தொடர்பான பிரச்சனை, நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டு ரத்த அழுத்தம் ஏற்படுவது, ரத்த கொதிப்பு ஏற்படுவது, இதனுடைய அளவுகள் எல்லாமே உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொழுப்பு உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கும். இப்போ முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவுற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குங்க. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டுமே அதிகரிக்கும். எனவே நீங்கள் தேங்காய் பால் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கப்படுவதாக ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஏன் நம்ம கெட்ட கொழுப்பு குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு அதிகரிச்சிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குறிப்பாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுல நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்பு நமக்கு வேணும். அப்போ ரத்த நாளங்களில் இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்ததுன்னா இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான
மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் வந்து விடுபட்டு உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால உடலில் வந்து நோய் எதிர்ப்பு அமைப்பை இது பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப் பொருள் வந்து தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறதோட ரத்த கொதிப்பை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்காயை தவிர இந்த சக்தி வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இன்னொரு இடம் தான் வந்து தாய்ப்பால். ஸோ அந்த தாய்ப்பாலில் மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய உணவுகள் இருக்கலாம். அதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயும் உங்களுக்கு முக்கிய இடம் வகிக்குதுங்க. அதனால் நீங்கள் தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும். அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ள முடியும். ஸோ அந்த சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இதெல்லாமே உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும். எந்த புதுசாக ஒரு நோய் கிருமி வந்து உங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதன் மூலமாக நோய் ஏற்படுதுன்னா அந்த மாதிரி கிருமிகள் எதுவும் அட்டாக் பண்ணாமல் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து தான் மிக அவசியமானது. ஒரு அடிப்படையான ஊட்டச்சத்துன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியம் தான். ஸோ இந்த கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து தேங்காய் பால் இருக்கிறது. அப்போ இந்த தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு தேய்மானத்தை தடுத்துக் கொள்ளலாம். தேங்காய் பால் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதால அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு இளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. உங்களுடைய உடலும் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காததாலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு அது மிகுந்த சிரமத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது தசை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்க தன்மை அதை தளர்ந்து உடலுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். எலும்பும் நரம்பும் உங்களுடைய உடலும் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். தசைகளும் உங்களுக்கு வந்து பலமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். சருமம் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சரும தொற்றுகள் எதுவும் இல்லாமல் பளபளப்பான ஒரு சரும அழகை நீங்கள் பெறுவதற்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோலில் வந்து பளபளப்பு தன்மை இயற்கையாகவே உங்களுக்கு அதிகரிக்கும். தோலினுடைய நிறத்தை கூட்டி இளமை தோற்றத்தையுமே உங்களுக்கு வந்து தக்க வைக்குங்க. அப்போ தொடர்ந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த கழிவுகள் அழுக்குகள் கிருமிகள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து முகத்தில் இருக்காது. அதெல்லாமே உங்களுக்கு வந்து அகற்றப்படும். இதனால் உங்களுக்கு வந்து முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோலமைப்பு என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஒரு இளமையான சருமம் வந்து உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த சருமத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா தேங்காய் பால் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். குடல் புண்கள் அந்த அல்சர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக வயிற்றுப்புண் ஆறுவதற்கு தேங்காய் பால் போன்ற மருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எனவே வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களாம் தேங்காய் பால் சாப்பிட்டு வந்தீங்கன்னா விரைவிலேயே அந்த புண்கள் வந்து உங்களுக்கு ஆறிடும். அல்சர் வந்து இந்த புண்கள் முதல்ல உங்களுக்கு எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை உணவை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது காலையில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாம போகிறது காரசாரமான உணவுகள் நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த குடல் புண்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகளை இன்னும் அதிகரிக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அல்சர் தீர்ற வரைக்குமே காலை உணவை சாப்பிடணும். பசி எடுக்கும் போது கரெக்டான டைமில் சாப்பிட்றணும். பசி இருக்குதுன்னா நீங்கள் உணவுகளை வந்து சாப்பிடணும். காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும். அது கூட தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அல்சர் புண்கள் விரைவில் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் அது வந்து உங்களுக்கு அந்த புண்கள் வந்து ஆறி போயிடும். ஸோ அதனால் குடல் புண்கள் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. தொடர்ந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.